friends, welcome to Aja Suja Sister Channel. இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற காணொளி மாசி வடை. மாசி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. மாசி வடை செய்கிறதுக்கு நான் கடலைப்பருப்பு ஊற விட்டுருக்கிறேன். ஒரு 3/4 கிலோ கடலைப்பருப்பு அப்படி எடுத்துருக்கிறேன். இது 4 மணி நேரம் நன்றாக ஊற விட்டு இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த கடலைப்பருப்பை நல்லா கழுவி தண்ணி வடிய எடுத்துக்கொள்ளுவோம். இந்த மாசி வடை இலங்கையில் மிகவும் பிரபலமானது. அதுவும் ரோட்டு கடைகளில் தள்ளு வண்டியில் இந்த மாசி வடை விற்கிறது. எல்லாருமே விரும்பி வேண்டி சாப்பிடுவாங்க. அவ்வளவு சுவையாக இருக்கும். ஆனால் நாங்கள் வீட்டில் செய்யும்போது நல்லா ஆரோக்கியமாக செய்யலாம். அதை விட சுத்தமாகவும் செய்து கொள்ளலாம். இந்த மாசி வடை செய்கிறது கடலைப்பருப்பு வடை எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நாங்கள் செய்து கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் நல்லா பருப்பை இடித்து கொடுத்து கொள்ளுவோம். மிக்சி இருந்தால் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இல்லையாண்டா உரலில் அடித்து செய்யும் போதும் நல்லா தான் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உரலில் அடித்து செய்யும்போது. இப்போ இருக்கிற எல்லா கடலைப்பருப்பையும் போட்டு இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ கடலைப்பருப்பு நல்லாவே இடிபட்டுட்டுது. இதை நாங்கள் ஒரு பாத்திரத்தில் இறக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இதே மாதிரி கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா இடிபட்டுட்டுது. நாங்கள் இதுக்கு தேவையான இஞ்சியும் பூடும் இடித்து கொள்ளுவோம். ஒரு துண்டு இஞ்சியை நான் நல்லா தோல் சீவி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதே உரலில் போட்டு இடித்து கொள்ளுவோம். அதோட 5-6 பூடும் சேர்த்து கொள்ளுவோம். இது நல்ல சுவையாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் கடலைப்பருப்பு அரைக்கும் போதே இதை சேர்த்து அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். இந்த கடலைப்பருப்பு வடைக்கு கடலைப்பருப்பு இடிக்கிற பதம் நாங்கள் கையில் பிடிக்கும்போது உரிந்து கொட்டுனாமல் இருக்கணும். ஆகலும் பசையாக அரைக்க தேவையில்லை. கொஞ்சம் ஒரு அரைவல் நிறுவல் அரைச்சா போதும். இப்போ ஒரு கைப்பிடி இடிக்காத கடலைப்பருப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட அந்த இடித்து வச்சிருக்கிற இஞ்சியையும் பூடையும் சேர்த்துக்கொள்ளுவோம். வெங்காயம் சின்ன சின்னதாக நான் வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இதுக்கு தேவையான கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் மாசி கருவாடு சேர்த்துக்கொள்ள போகிறோம். மாசி கருவாடை சின்ன சின்ன தூள்கள் மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் இந்த வடை சாப்பிடும்போது நல்லா கடிபடும். மாசி கருவாடு போட்டு செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும். இப்போ தேவையான அளவு மாசி கருவாடு சேர்த்துக்கொள்ளுவோம். எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லாவே ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம். இப்போ மாசி வடைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இனி பொரிச்சு எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அடுப்பை மூட்டி சட்டி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். எந்த எண்ணெய் வேணாலும் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக வடைக்கு எடுத்து அதை தட்டி எண்ணெயில் போட்டுக்கொள்ளுவோம். இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக நாங்கள் வடைக்கு தட்டி எடுத்து போட்டுக்கொள்ளுவோம். இதை விட சின்ன சின்னவும் நாங்கள் வடை செய்து கொள்ளலாம். ரோட்டு கடைகளில் இதை விட சின்னனாக தான் செய்து விற்பார்கள். அனைவருமே விரும்பி வாங்கி சாப்பிடுவார்கள்.
இந்த கடலை வடை வந்து நல்லா ஒரு பக்கம் பொன்னிறமாக பொரிஞ்சதும் நாங்கள் மற்ற பக்கம் திருப்பி 2 பக்கமும் நன்றாக பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கொள்வோம். அப்போ தான் நல்ல மொறு மொருண்டு இருக்கும் இந்த வடை. இந்த வடை வந்து 2 பக்கமும் நன்றாகவே பொன்னிறமாக பொரிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். தட்டில் ஒரு பேப்பரோ இல்லை ஆயில் சீட் ஏதாவது போட்டு எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். இதே மாதிரி நாங்கள் மிச்சம் இருக்கிற மாவில் வடை சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம். இந்த மாசி வடை செய்கிறது வந்து ரொம்பவும் இலகுவாக செய்து கொள்ளலாம். நாங்கள் கடலைப்பருப்பு வடை எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இதில் மாசி கலந்து செய்து கொள்வோம். மிகவும் சுவையாக இருக்கும். நாங்கள் வீட்டில் செய்து கொடுக்கும்போது இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். அதோட நாங்கள் செய்து கொடுக்குறன்ற திருப்தியும் இருக்கும். கடைகளில் வந்து சுவைக்காக வேறு எதுவும் சேர்த்துக்கொள்வார்கள். ஆனால் நாங்கள் அப்படி சேர்த்துக்கொள்ள மாட்டோம். இதே மாதிரி வீடுகளில் எங்களோட வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கலாம். இதே மாதிரி 2 பக்கமும் பொரிஞ்சதும் பொன்னிறமாக பொரிஞ்சதும் நாங்கள் இறக்கி எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். சுவையான மாசி வடை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இனி சுட சுட பரிமாறிக்கொள்ள வேண்டியதுதான். மாலை நேரங்களில் டீக்கு மிகவும் சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடை காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட வீடுகள்லையும் செய்து கொடுங்க. எல்லோருமே விரும்பி சாப்பிடுவார்கள். அவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த மாசி வடை. எனது செய்முறை எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். அதோட எனது சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.